கேரி பேக் மனிதர்கள். சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைக்க ஆசை. சப்பாத்துக்கு மாவு பிசைந்தபடி சமையலறை ஜன்னல் வழியாக டிவியில் ஓடும் பாடல் காட்சியை ஆசையாய் வேடிக்கை பார்த்தாள் கவிதா. +2 முடித்த கையோடு 6 மாத தையல் வகுப்புக்கு போய் தலையணை உரை தைத்து பழகுவதற்குள் ரகுவை திருமணம் முடித்து மாமியார் வீட்டுக்கு வந்த கவிதாவிற்கு இது போன்ற சின்ன சின்ன ஆசைகள் மனதில் ஏராளமாய் இருந்தன. திருமணமான புதிதில் மாலையில் கணவன் தனக்காக எதையாவது ஆசையாக வாங்கி வருவான் என எதிர்பார்த்தாள் கவிதா. ஆனால் அவனோ வெறுங்கையை வீசியபடி வருவான். இதெல்லாம் கவனித்த அவன் அம்மா தான் ஒரு நாள், ஏன் தம்பி, புது பொண்டாட்டி வீட்டில் இருக்கா, வரும்போது அவளுக்கு ஏதும் தித்திப்பும் 6 முழ பூவும் வாங்கியாந்தானா என்னவா என்றாள் சிறு எரிச்சலுடன். அம்மாவுக்கு பதில் சொல்லாமல் உடை மாற்றி வார இதழுடன் மொட்டை மாடிக்கு போய்விட்டான். பெருமூச்சு விட்டாள் கவிதா. அவளை அறியாமல் கண்கள் கசிந்தது. ரகுவாது கையில் சுமையோடு வருவதாவது. கல்யாண பந்தலில் அவன் கையில் இருந்த பூச்செண்டையும் கவிதா கையில் திணித்துவிட்டு அவன் முன் நடக்க எந்த வரலாற்றிலும் இல்லாத கணக்காய் 2 கையிலும் பூச்செண்டோடு கவிதா பின்தொடர்ந்த கதை அதற்குள்ள மறைந்திருக்கும். என்னங்க, பசங்க ஏதோ புக்கு கேட்குறாங்க, வரும்போது வாங்கிட்டு வந்துடுறீங்களா என்று கணவருக்கு எதிரில் நின்று கவிதா கேள்வி கேட்க பழகுவதற்குள் 10 ஆண்டுகள் ஓடிவிட்டது. ஆனால் அவனோ இட்லியை வில்லி சாம்பாரில் நனைத்து வாய்க்குள் திணித்தவாறு கவிதாவை அலட்சியமாய் பார்த்து, பீரோவில் பணம் இருக்கு, எடுத்துக்க, குழந்தைகளை அழைச்சிட்டு போய் வேணுங்கிறத வாங்கி கொடு, அதை விட்டுட்டு ஆர்டர் போடாத, உனக்கு தெரியாதா நான் கையில் எதையும் எடுத்துகிட்டு வர பழக்கத்தை வச்சுக்கிறது இல்லைன்னு என்றான். இருக்கட்டுங்க, ஆனாலும் அந்த கடை உங்கள் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் தான் இருக்குது, வர வழி தானே, நாங்கள் போய் வர வீண் செலவு அலைச்சல் தயக்கமாக தான் கூறினாள் கவிதா. அலைஞ்சு பாருங்க, அப்போ தான் குடும்ப பொறுப்பு புரியும். ஒரு மனுஷன் ஒரு வேலையை செஞ்சாதான் அது சரியாக வரும். இந்த குடும்பத்துக்கு நான் சம்பாதிச்சு தரேன், மற்ற வேலைகளை நீ தான் பார்த்துக்கணும், தவிர மனசுலையும் கையிலையும் சுமைகளை தூக்கிட்டு அலைகிற கேரி பேக் வாழ்க்கை எனக்கு எப்பவும் பிடிக்கிறதில்ல என்று கூலாக சொல்லி எழுந்து போனான் ரகு. கவிதாவிற்கு ரகுவை நன்றாக தெரியும். நல்லவன்தான், ஆனால் நல்லத்தனத்திற்கு கலசமாய் விளங்க வேண்டிய பற்றுதல் அவனிடம் இருக்காது. அவனுடைய எல்லா பரிவர்த்தனைகளையும் பணம் தருவதோடு முடிந்து போகும். ஆயிரமா பணம் தருவதை விட 6 முழ மல்லிகைப்பூவில் இருக்கும் அந்நியோன்யம் ஆயுளுக்கும் வணக்கம் என்பதை அறிந்தும் அறியாமலும் நடந்து கொண்டாள். காலப்போக்கில் இந்த சங்கடங்களுக்கு நெளியாமல் வாழ கவிதாவும் அவள் குழந்தைகளும் பழகி கொண்டனர். கவிதா ஃபோன் செய்து விஷயத்தை கூறிய போது ரகுவிற்கு உண்மையில் சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. மகன் 10ஆம் வகுப்பில் பாஸ் செய்த விஷயம் தெரியும் என்றாலும் பள்ளியில் அவன்தான் முதலாவது என்பதை அறிந்து பூரித்து போனான். உறவுகளுக்கு எல்லாம் வழியே ஃபோன் செய்து தகவலை கூறி சந்தோஷப்பட்டான். அந்த மகிழ்வுடன் ரகு வீட்டுக்கு வந்தபோது கதவு பூட்டியிருந்தது. 10 நிமிடத்திற்கு பின் கவிதாவும் குழந்தைகளும் கை நிறைய பொருட்களுடன் வந்தனர். வந்து நேரமாச்சா, பரபரப்பாய் கதவை திறந்தாள் கவிதா. அது கிடைக்கட்டும், நான் சொன்ன மாதிரி நரேஷுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தந்தியா? 2 பேரும் சந்தோஷப்பட்டாங்களா? ஆர்வமாய் கேட்டவனே வெறுமையாய் பார்த்தாள் கவிதா. குழந்தைங்க கேட்டதை வாங்கி தரதை விட அவங்க என்ன நினைக்கிறாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுல தான் அவங்க உண்மையான சந்தோஷம் இருக்குது என்றாள் கவிதா. என்ன பேசுகிற கவி, இத்தனை வருஷத்தில் அவன் கேட்டு நான் எதையாவது மறுத்திருக்கிறேனா? இல்லை, நம்ம குடும்பத்தில் யாருக்காவது நான் என் கடமையை செய்ய தவறு இருக்கேனா என்று கேட்டான் அழுத்தமான குரலில். வாய் விட்டு சிரித்தல். நிச்சயமாக இல்லை, நாங்கள் கேட்டதெல்லாம் வாங்கிக்க பணம் தந்துடுவீங்க, அதை மறுக்கலை. ஆனால் நரேஷுக்கு என்ன பிடிக்கணும் நீங்களே தெரிஞ்சு வச்சு வாங்கிட்டு வந்தா அவன் எவ்வளோ சந்தோஷப்படுவான்னு உங்களுக்கு புரியாதாங்க என்றால். எல்லாம் ஒன்று தானே, எப்படிங்க ஒன்றாகும்? பாலும் மோரும் உரைய விட்டால் தயிராகுங்கிறது பொது நீதி. அதுக்காக ஒரு அண்டா பாலுக்கு 1/2 ஸ்பூன் மோரை விட்டுட்டு அடுத்த நாள் கெட்டி தயிர் கிடைக்குன்னு காத்திருக்கிறது எப்படி புத்திசாலித்தனம் ஆகும்? என்னவோங்க, குழந்தைங்க வளரும் போதே நம்முடைய பாசத்தை காட்டி அதை அவங்கள உணர வச்சிடணும். அதை விட்டுட்டு அவங்க வளர்ந்த பின் நம்ம பாசத்தை காட்டினா அதை கவனிக்க அவங்களுக்கு நேரம் இருக்காது என்றாள். ஆனால் புகை படிந்திருந்த அவன் மனதிற்குள் அவள் வார்த்தை வெளிச்சங்கள் ஊடுருவே செய்யவில்லை. இவ கிடக்கிற பாசத்தை மனசில் சுமக்கணும், அதை விட்டுட்டு கையில் பொருளாக நிரூபிக்கணுமா என்ன? சுமக்க பழகினா காலம் பூராவும் எதையாவது சுமந்துக்கிட்டு திரியணும் என தனக்குள் சொல்லி கொண்டான்.
காலம் உருண்டோடியது. நரேஷின் படிப்பு மற்றும் வேலை, ஸ்ரீயின் கல்யாணம் என்று எல்லாம் கனகச்சிதமாய் நடந்து முடிந்திருந்தது. 50 வயதை கடந்திருந்த நிலையில் ரகுவிற்கு சர்க்கரையும் பிபியும் நண்பர்களா என்ன? மற்றவர்களின் உணர்வுகளை பற்றி அதிகம் அலட்டிக்கொள்ளாத அவனுக்கு தன் உணர்வுகளை பற்றி பேசக்கூட யாரும் இல்லை. குழந்தைகளோடு ஒட்டியே வாழ்ந்த கவிதா இப்போது ரொம்ப பிஸியாக இருந்தால் ஆஃபீஸ்க்கு போய் வருவது மிகுந்த சிரமமாக இருக்குதென்று ஆஃபீஸு பக்கத்திலே தனி வீடு பார்த்து தன் மனைவியோடு சென்று விட்டான் மகன் நரேஷ். வாரத்தில் 6 நாட்கள் மகன் மற்றும் மகள் வீட்டில் இருப்பது கவிதாவிற்கு வழக்கமாகி போனது. இதனால் ரகுவின் உலகம் தனிமையானது. தினம் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பும்போது மாத்திரை வாங்கி வருவதும், கவிதா வீட்டில் இல்லாமல் போனால் தனக்கு சாப்பாடு வாங்கி வருவதுமே வேலையானது. கையிலும் மனதிலும் சுமையை தூக்க விரும்பாமல் மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படும்படி க்ளீன் லைஃப் வாழ்க்கை வாழ்ந்த தனக்கு இப்படி ஒரு நிலைமையாகி போனதே என்று கழிவிறக்கம் ஏற்பட்டது அவனுக்கு. முதுமையும் பிணிய தன்னை இந்த நிலைமைக்கு தள்ளிவிட்டது என்று வேதனைப்பட்டு கவிதா வரட்டும் இன்று இதற்கு முடிவு கட்டுகிறேன் என்று காத்திருந்தான். இரவு 8 மணிக்கு மேல் மகன் நரேஷோடு வந்தாள் கவிதா. வாசலில் நின்று பேசிவிட்டு அப்படியே கிளம்பி விட்டான் நரேஷ். உள்ளே வந்து அப்பாவை பார்க்க வேண்டும் என்றோ அவனுக்கு தோன்றவில்லை. கவிதாவும் கூறவில்லை. வந்து நேரமாச்சா? நரேஷ் வீட்டில் இருந்து வெஜிடபிள் புலாவ் செய்து கொண்டாந்துருக்கான், சாப்பிட்றீங்களா என்று கேட்ட மனைவி குரோதமாய் பார்த்து, என்ன பைத்தியக்காரன் நினச்சியா? எனக்கு கொஞ்சம் வியாதி வந்ததும் உங்களுக்கெல்லாம் கேவலமாக போயிடுச்சா? உன் புள்ள வாசல் வரை வந்தவன் ஒரு நட உள்ளே வந்து என்னப்பா எப்படி இருக்கிறேன்னு கேட்காம போகிறான். நீயும் கூப்புள்ள என்ன திமிர்த்தனம் செய்கிறீங்களா அம்மாவும் மகனும் என்றால் கோபத்தோடு. அவனை பரிதாபமாக பார்த்தாள் கவிதா. அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் ஏதோ விபரீதமாக கற்பனை செய்துட்டு இருக்கீங்க. நரேஷ் எவ்வளோ கவலைப்பட்டான் தெரியுமா? மேற்கொண்டு பேச முற்பட்டவளை கை உயர்த்தி தடுத்து, அடடா எத்தனை கரிசனம் அப்பா மேலே பாசம் இருக்குன்னு சொல்லிட்டா பத்தாது, அதை சம்மந்தப்பட்டவங்களுக்கு புரிய வைக்க தெரியணும் என்று கூறிய ரகுவே விழிகளை விரித்து உற்று பார்த்தாள் கவிதா. அவள் பார்வையின் அர்த்தம் புரிந்தவனாய் விழிகளை தாழ்த்தினான் ரகு. மன்னிச்சுக்கங்க, உங்கள் அளவுக்கு வாழ்க்கையில் எனக்கு அனுபவம் இல்லை, ஆனாலும் என்னால் உணர முடிஞ்சது. ஆனால் நீங்கள் பணம் கொடுக்குறது மட்டும்தான் உங்கள் கடமனு பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு நீங்கள் தர வேண்டிய அன்பை கிரெடிட் கார்டும் ஏடிஎம் கார்டும் தந்துடும் நினச்சிங்க. அதனால்தான் அவங்களுக்கு உங்களை விட அந்த கார்டுங்க மேலே பிடிப்பு அதிகமாக இருக்குன்னு தோணுது. எதுக்கு எடுத்தாலும் கேரி பேக் வாழ்க்கை பிடிக்காதுன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க. இப்போ உங்ககிட்ட கேரிங்க யாரும் இல்லையேன்னு வருத்தப்படுறீங்க. சுமக்க தயங்குறது நல்ல மனுஷ பண்பு இல்லைங்க. ஒரு ஆணை போல பெண்ணும் சுமக்க தயங்கினா உலகமே விருத்தி இல்லாமல் போயிடும். இந்த உலகமே தன்னை யாராவது எதன் பொருட்டாவது சுமந்துக்கிட்டே இருக்கணும்னு தான் பிரியப்படுது. நாம் நடமாடும் போது 4 பேர் சுமந்தாதானே நம்மளை கடைசியாக சுமக்க 4 பேர் ஓடி வருவாங்க என்று அமைதியாக கூறினாள் கவிதா. ரகுவிற்கு இதுவரை இல்லாத சுமை மனசில் குடிக்கொண்டது. மறுநாள் அலுவலகம் முடிந்து வீடு திரும்பியவன் கோவிலை ஒட்டிய பூக்கடையில் முல்லைப்பூவை பார்த்தான். கவிதாவிற்கு முல்லை சரம் என்றால் ரொம்ப பிடிக்கும். அதை பற்றி அறிந்திருந்தும் இத்தனை காலமாக வாங்கி கொடுக்க தோன்றாமலே வாழ்ந்து விட்டான். இன்று அன்னிச்சை வண்டி கடையின் முன் பிரேக் அடித்து நின்றது. முதன்முறையாக மனைவிக்கு பூ வாங்கியவன் திரும்பி நடக்கும்போது அந்த நெடிய நீண்ட சாலையை கவனித்தான். இரு மருங்கிலும் மனிதர்கள் அவர்கள் எல்லாருடைய கையிலும் ஏதாவது ஒரு வகையில் ஏதோ ஒரு பொருளை சுமந்தபடிதான் சென்றனர். கேரி பேக் மனிதர்கள் என தனக்குள் மெதுவாய் கூறி சிரித்தபடி அவர்களின் ஒருவனாக கலந்தான் ரகு. இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும் போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.